அனுசரணை வழங்குவோர் புத்தாண்டின் ரியல் மேஜிக் கோகா கோலா. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனைவருக்குமே இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடமானது அனைவருக்குமே சுபீட்சமும் சந்தோஷமும் நிறைந்த வருடமாக அமைய வாழ்த்துக்கள். கலின்ஸ்டா, உங்களுக்குமே சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி அன்ராஜ். நேயர்கள் அனைவருக்குமே சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மாத்திரமில்லாமல் அன்ராஜ் உங்களுக்குமே புது வருடத்துல நல்வாழ்த்துக்கள். இந்த வருடமானது உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான, அது மாத்திரமில்லாமல் அமைதியான ஒரு வருடமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக கலின்ஸ்டா. அதாவது வழமையாக நாங்கள் சித்திரை புத்தாண்டோ அல்லது போனால் வேறு ஏதாவது சுப நாட்கள்ல நாங்கள் ஸ்பெஷலா ப்ரோக்ராம் செய்யும் பொழுது ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா செய்யறது வளம். ஆனா இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது பழமை தொன்மைகளை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போகின்றது. அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க பழமை தொன்மை பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தமிழர் பாரம்பரியங்களை காட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடம் அமையப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விடயங்கள்ல ஆர்வம் அதிகம். அதே போலதான் எங்களுக்கும் கூட இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு புதுவித அனுபவமாக உங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஆர்வம் இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக அன்ராஜ். நாங்கள் வளமை போல அன்ராஜ் சொன்னது போல எப்பொழுதும் சந்தோஷமான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைய தினமானது வித்தியாசமானதாக அமைந்திருக்க போகின்றது. பல விடயங்களை நாங்கள் பார்வையிட போகின்றோம். உங்களுடைய பழமையான விடயங்கள் பலவற்றை நாங்கள் ஆராய போகின்றோம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். பழையன எப்பொழுதுமே எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. சில விடயங்கள் பற்றி நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், அவை தொடர்பான பல விடயங்களை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். இன்றைய தலைமுறையினர் அது தொடர்பான ஒரு விளக்கம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அது தொடர்பான ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பழைய விடயங்களை நினைவுபடுத்துகின்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போகும். கண்டிப்பாக கலின்ஸ்டா, இவ்வளவு நேரம் நாங்கள் கதைக்கும் பொழுது அவர்கள் என்னடா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பார்கள். இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். என்னென்ன விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தலாம் இல்லையா? நிச்சயமாக வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்ல. மக்களை எப்படி நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த அருங்காட்சியகம், அதாவது இந்த கண்காட்சியினுடைய உரிமையாளருடன் தான் இணைந்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றின விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட அறிமுகம் மற்றது இந்த அருங்காட்சியகத்தை அமைக்க வேணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்ப இருந்து அந்த மாதிரி விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க மக்கள். வணக்கம் எல்லாருக்கும். நான் அண்டன் ஜோசப். நான் 1988ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் செப்பசிட்டிலிருந்து புலம்பெயர வேண்டி வந்தது. புலம்பெயர்ந்து இப்போ தற்சமயம் 1991 ஜெர்மனிலேருந்து வசி வருவேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஜெர்மனியில் தான் இருக்கிறேன். மற்றது நான் புலம்பெயர்ந்த நாட்டு காலத்தில் இருந்து நாங்கள் முத்திரைகள் பத்திரிகைகள் ஆவணப்படுத்தி கொண்டு வந்ததில் அதில் மூலமாக பல கண்காட்சிகளை ஐரோப்பா ரீதியாக செய்து இப்போ 60வது கண்காட்சி சம்பத் ரிஷியர் கல்லூரியில் 175 ஆண்டு விழாவை ஒட்டி இந்த மண்டபத்தில் நாங்கள் எங்கள் 60வது காட்சிப்படுத்தலை செய்வோம். கண்டிப்பாக இந்த ஆர்வம், அதாவது இந்த மாதிரியான பழமை வாய்ந்த பொருட்களை கலெக்ட் பண்ண வேணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எந்த வயதுல இருந்து ஏற்பட்டது? சிறு வயதுல இருந்து இருந்தாலும் ஆனால் புலம்பெயர்ந்த பிறகு கூடுதல் அந்த ஈடுபாடு, மற்றது நாங்கள் வளர்ந்த சூழ்நிலைகள், போராட்ட காலங்கள், அதுகள் எல்லாம் பார்த்து அந்த இதுகளும் சேர்ந்து வந்திருக்கலாம்னு தான் நிற்கிறேன். கூடுதலாக நான் யாழ்ப்பாண லைப்ரரி நேர் ரோட்டை இதில் வசித்தபடியால் அந்த லைப்ரரி எரிஞ்சதை பார்த்து வளர்ந்தால் நான் அது எந்த கணக்கில் இருக்கிறபடியா அதில் நான் வச்சிருக்கிற இது கூட யாழ்ப்பாண நூல் நிலையத்தில் இதுதான் அந்த இதுதான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து வாழ்வாதாரத்தை நோக்கி நீங்க சென்றிருக்கிறீங்க புலம்பெயர் தேசங்களுக்கு. அப்படி செல்லும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களையும் நீங்கள் சேகரித்து கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்து தொழிலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுல ஸ்ட்ரகிள் ஆகலையா? நிச்சயமாக தான் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். இருந்தாலும் அந்த முயற்சி திருவிழியாக கொண்டதுக்கு இது ஒரு உதாரணம். அதையும் பார்த்துக்கொண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு இதையும் செய்து கொண்டிருக்கோம். அது எங்களுடைய குடும்பத்திட ஒத்துழைப்பும் என்ற நண்பர்களோட ஒத்துழைப்போட செய்வோம். கண்டிப்பாக. இங்க நீங்கள் இது எத்தனையாவது தடவை இந்த கண்காட்சியை நடத்திட்டு வாரீங்க? இது 60வது கண்காட்சி.
இதுக்கு முதல் 40வது கண்காட்சி 41வது கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் மற்றது 41வது கண்காட்சி மட்டக்களப்பில் இருக்க பல்கலைக்கழகத்தில் விபுலானந்தர் இதுலேயும் செய்திருக்கேன். ஆனால் அது வந்து உலக தமிழர் பண்பாட்டு இதோட வந்து செய்தாலும் இது நான் தனிப்பட்ட இதில் சேகரிப்பதால் இது வந்து வெளியால் போகிறது சரியான குறைவு. அந்த வழியால் ஒரு சில இதுகள் மூலமாக ஒரு சிலருக்குத்தான் தெரியும் இப்படி ஒரு ஆவணம் இல்லாட்டி ஆவண சேகரிப்பால் இருக்கிறது. கண்டிப்பாக அதாவது 60 கண்காட்சி அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விடயம் அல்ல, ஒரு சாதனை அப்படின்றே சொல்லலாம். கண்டிப்பாக எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான விடயங்கள்ல அது ஒரு புதுமையாக இருக்கும். அவர்கள்ட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமா இப்போ நான் பார்த்ததுல சிறுவர்ல இருந்து பாடசாலை மாணவர்களை தான் பார்த்துருந்தோம். அது முக்கியமாக விடுமுறை நாள் என்றபடியால் ஒரு குறைந்த அளவாக இருந்தால் கூட அது நிறைவான இருக்குன்னு சொன்னால் அவையில் சரியாக இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வருகினோம். அதே மாதிரி ஒரு சில நண்பர்களையும் கூட்டி கொண்டு நேற்று பின்னேறமும் சரி வெண்டை காலமையும் சரி 1-2 பேர் வந்து அது மற்றாக்களையும் கொண்டு வந்து காட்டி சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது பெரிய அளவாக இல்லாட்டிக்கும் அந்த அளவு கூட எங்களுக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு கண்டிப்பாக பல விடயங்களை பகிர்ந்திருந்தாரு. தொடர்ந்தும் கலின் ஸ்டார் கேள்விகளுடன் இணைந்திருப்பார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னு சொன்னா பல விடயங்கள் இன்றைய சமுதாயத்துக்கு வந்து தெரியாத பல விடயங்கள் வந்து உங்களின் ஊடாக வந்து பலருக்கு தெரிய வருகின்றது என்பது சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கண்காட்சி வந்து அநேகமாக எல்லோரும் வந்து பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த பல பொருட்களை வந்து நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். பார்க்கின்ற போது எங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளவுத்திற்கு நீங்கள் அந்த சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள்? எல்லா இடத்தையும் வந்து நாங்கள் தனித்தனியாக போய் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமில்லாமல் வந்து பணம் கொடுத்தோ வாங்கி கொள்ள முடியாது. ஆகவே இந்த பொருட்களை எல்லாம் நீங்க எவ்வாறு பெற்றுக்கொள்வீர்கள்? கூடுதலா வந்து முகநூல் மூலமா கலைஞர்கள் இல்லாட்டிக்கு இந்த அன்டிக் இதுகள் அல்ல முத்திர சேகரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் எல்லாம் கணப்பேர் வைக்கணும். அது மூலமா தான் கணப்பேற்ற தொடர்புகள் கிடைச்சது. அது மூலமா தான் கூடுதலான இது செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது இங்க வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதே மாதிரி நாங்கள் முகநூலில் தொடர்பு கொண்டா கூட நாங்கள் வெளிநாட்டிலிருந்து தொடர்ந்து கொண்டு இதாக கூட எங்களுக்கு 2 அல்லது 3 மடங்கு கூட. அப்போ அதை காலப்போக்கில் நான் அதை கொஞ்சம் மாற்றி இங்கே இருக்கிற 2-3 நண்பர்களை இதாக்கி அவை மூலமாக சொல்லி எடுக்கிற ஒரு அளவுக்கு எங்களை இதுக்கு கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மூலமாக இப்போ செய்து கொண்டோம். நிச்சயமாக நீங்கள் கூறியது ஒரு நல்ல விடயம். ஆனால் வந்து நீங்கள் தனி ஒரு நபராக இவ்வளவு பொருட்களை சேகரிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கும். தனி ஒருவராக இவ்வளவு பொருட்களையும் தனித்தனியாக சேகரித்து அதனை பாதுகாப்பு என்பது மிக கடினமாக இருக்கும். இதற்கு உங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள்? இந்த பொருட்களை சேகரிப்பதாக இருக்கட்டும் அல்லது வந்து அதனை பாதுகாப்பதாக இருக்கட்டும், இதற்கு யார் ஆதரவாக? இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு சொன்னா குடும்பம் தான். மற்றது ஒரு என்னோட படித்த நெருங்கிய நண்பர்கள் தான் இதுக்கு காரணம் வழிய மற்றபடி ஒரு அமைப்புகளோ யாரோ ஒருத்தரையும் இல்லை. இது முழுக்க ஒரு குடும்பத்தோட என்னோட படித்த நண்பர்கள் மூலமாக தான் இது செய்யப்படும். நிச்சயமாக பலர் கூறுகின்ற ஒரு விடயம், குடும்பம் சரியாக அமைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே சுபீட்சமாக மாறும் என்று. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தவர்கள் அவ்வளவு ஆதரவு தருகின்றபடியால் தான் இவ்வளவு தூரமும் உங்களால் பயணிக்க முடிகின்றது அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். சரி, இந்த பொருட்களை வைத்து நீங்கள் அருங்காட்சியகம் போல ஏதாவது செய்வதற்கு எதிர்காலத்தில் அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? நிச்சயமா. அதுதான் இந்த இது வரைக்கும் என்னன்னு சொன்னா முதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த இதுல இப்ப எனக்கு அந்த சேகரிக்கிறான்ற ஒரு திறமை இருக்குது. இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பரந்தப்பட்ட நாடுகள்லேயோ அல்லது பரந்தப்பட்ட இலங்கைக்குள்ள பரந்தப்பட்ட ஒரு தேடலாக திரட்டி போகிற அளவுக்கு கொண்டிருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் படியில் இறக்கணும் 2-3 படியில் ஏறிக்கொண்டு போகிறோம். அதோட இதை இப்போ நாங்கள் 60க்கு பிறகு பெருசாக ஒவ்வொரு இடத்துல காட்சிப்படுத்தலை நிறுத்தி கொண்டு ஒரு இதுக்குன்னு ஒரு இடங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அமையும்னு சொன்னால், முந்தியன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு சின்ன காணியோ இடத்தை வாங்கலாம். இப்போ எல்லாம் கோடிக்கணக்கு தான் போயிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் ஒரு சின்ன இடத்தை எடுத்து அது ஒரு வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் மாதிரி ஒரு லைப்ரரி இது மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி இதாக்கணும்னு சொன்னால் வருங்காலத்தில் ஒரு இப்போ நாங்கள் கிணப்பேரை கேள்விப்பட்டிருக்கோம். யாழ்ப்பாண நூல் நிலையத்தில் படித்து பட்டப்பட்டாக்க கூடுதலாம். அதே மாதிரி அது ஆராய்ச்சி இதுகள் செய்யக்கூடிய ஒரு இதை செய்யணுன்றது தான் இந்த ஒரு அடுத்த இது தகவலாக இருக்கும். அதால் இப்போ நெடுகளும் இப்போ நாங்கள் இது வரைக்கும் 55 வயசு இப்போ 28 வயசு தொடங்குகிற காட்சிப்படுத்தல் தொடங்க முதல் காட்சிப்படுத்தல் 28 வயசு தொடங்கினாலும் இப்போ 55 வயசுல 60வது இதாட்டி இருந்தாலும்
நெடுகளும் எங்களால் இதை தூக்கி கொண்டு போய் செய்கிறதோ அதை காட்சிப்படுத்துறது முடியாத காரியம். அதை காலப்போக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல வச்சு செய்கிறது தான் அடுத்த திட்டங்கள். நிச்சயமாக நீங்க சொன்னது போல 28 வயதுல உங்களுடைய இந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை வருடங்களாக நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு தேடல்களோடு ஒவ்வொரு படிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய பாதையை வெற்றி பாதையை நோக்கி நகரும். உங்களுடைய அந்த இலட்சியமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாகவும் டான் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி. நன்றி. மக்களை இந்த கண்காட்சிக்கு ஆர்கனைசருக்கு பெரிதும் ஒரு உறுதுணையாக பக்கபலமாக இருந்துட்டு இருக்காரு நம்ம பீட்டர் பால் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இந்த மாதிரியான கண்காட்சி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட ஆர்கனைசர் கண்டக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அவருக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு இவருடைய இந்த ஆண்டன் ஜோசப் அவருடைய அக்கா அவரால் எனக்கு எடுத்து ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படியான ஒரு நிகழ்வு நடத்த போயிடும், நீங்களும் அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ நான் அவரை தேடி தேடி கடைசியாக நேற்று தான் அவரை கண்டடைஞ்சு அவரோட இந்த நிகழ்வுக்கு அவர் கூட நின்று பேசிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான நிகழ்வு எங்களுடைய ஜாழ் மண்ணுக்கு என்ன மாதிரியான வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைய காலத்தில் புதுமையை விரும்பாத மனிதர்கள் மத்தியில், நவநாகரிய மனிதர்கள் மத்தியில் பழமையை விரும்புகிறது என்பது அதிசயமான ஒன்று. கண்டிப்பாக. ஆகவே அவர்களுக்கு இந்த தகவல் போய் சென்றடைய வேண்டும். என்னன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் கண்டிப்பாக இதை உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அருமை பெருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு வரலாற்று விஷயம்தான் இந்த விஷயம். என்னன்னு சொன்னால் இதுகளெல்லாம் இப்போ நாங்களெல்லாம் இப்போ எங்களுடைய காலத்துக்கு நாங்கள் இதில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ வித்தியாசமான தீப்பெட்டிகள், பொருட்கள், புத்தகங்கள், பேப்பர்களோட குருவி என்று சொல்லி கூட ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அப்போ அதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்போத்தைய பிள்ளைகள் அதை கண்டிப்பாக பாடசாலை பிள்ளைகள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். அதால தான் இந்த உங்களோட டான் டிவி உங்கள் மூலமாக இது மக்களிடையே போய் சென்றடைய வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக. கண்டிப்பாக நீங்கள் எங்களை நாடும் பொழுது நாங்களும் இது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பிரயோசனமான விடயமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த நிகழ்ச்சியும் கூட ஒருங்கமைக்கப்பட்டிருக்குது விசேடமாக. அது மாத்திரமல்லாது இந்த ஆர்கனைசர் இந்த மாதிரியான விடயங்களை கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? புலம்பெயர் தேசங்களில் போயிட்டு இந்த மாதிரியான விடயங்களை கலெக்ட் பண்றது அப்படின்றது சாதாரணமான விடயம் இல்லை. உங்களுடைய கணிப்புல இருந்து இதை எவ்வாறு பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆண்டன் ஜோசப் அவர்கள்ன்றது இப்போ புலம்பெயர்ந்து வெளியால் செல்லுகின்றவர்கள் உழைப்பதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை வருமானத்தை உயர்த்துவதற்காகவும் தான் சென்று வருகிறார்கள். ஆனால் இவருடைய சேவை என்பது அளப்பெரியது, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சேவை. அங்கே போயிருந்தும் ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டும் இப்படியான தகவலை சேகரிக்கிறாருன்னு சொன்னால் உண்மையில் அவரை பற்றி கலைக்கும் பொழுது ஒரு திகம் முழுக்க புல்லரிக்கணும். கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அந்த உண்மையாக அவர் அற்புதமாக இது அவருடைய தேடல். மற்றது கொழும்புல கூட அவருடைய நண்பர்கள் 2 சிங்கள நண்பர்கள் இருக்கிறார் அவரோட. மற்றது கனடாவில் இருந்து கூட லண்டன்ல இருந்து கூட அவரோட ஒரு நண்பர் இங்கே வந்திருக்கிறார். அப்போ அவைகளெல்லாம் அவரது சகோதரங்கள் எல்லாம் அவருக்கு பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கணும். உண்மையில் அவைகளோட குடும்பம் ஃபேமிலியோட ஆர்வம் தான் அவரை தூண்டி இருக்குது. மற்றது அவரும் 28 வயதிலிருந்து இந்த சேவையை செய்ய வேணும்னு சென்ட் பீட்டர்ஸ் பத்திரிகை கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக பல விஷயங்களை செய்திருக்கார். ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறார் அவருடைய சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அப்போ இன்றைக்கு அவரை பார்க்கும் பொழுது பெருமையாகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு மக்கள் மத்தியில் போய் சென்றடைய வேணும். மற்றது இப்படியான இதுகளை இப்போ 60வது ஆவணப்படுத்தல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக அவர் அதை விரும்புவது என்னன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். கண்டிப்பாக இதை அரசாங்கம் கூட பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஆகவே யாழ் பிரதேச செயலகம் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து இதை அவருடைய ஆவணங்களை பொருட்காட்சியாக எங்கேயாவது வைப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா நீங்கள் சொன்னது போல சமூகத்திற்கு ஏதாவது நல்ல விடயம் செய்ய வேணும் அப்படின்னும் பொழுது அது பெரிதும் மக்களால் பாராட்டப்படும். கண்டிப்பாக இந்த நிகழ்வும் கூட ஒரு பிரம்மாண்டமான வகையில நடக்கும் அப்படின்றது எங்களுடைய சேனல் சார்பாக கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிட்டு இங்க என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் நேர்களை பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து
இவ்வளவு எங்களுடைய பேட்டி எடுத்ததுக்காக டான் டிவி நிர்வாகத்துக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? எனது பேர் சுவந்தி ஆண்டனி பிள்ளை. இந்த எக்ஸிபிஷன்ல வந்து உங்களை அதிகமா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. நீங்க அதிகமா எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களிடம் எப்படி வந்தது? இந்த ஆர்வத்தை எப்படி வந்து இந்த கண்காட்சியில நீங்க இணைந்து கொள்றதுக்கான ஆர்வம் வந்தது? ரெண்டு தம்பி என்னென்ன ஆர்வம் இல்லாம இருக்கும். நிச்சயமா சின்னல இருந்தே அவர் எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. நாங்களெல்லாம் வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்கிற காரணம் அவர் தான். இந்த கலெக்ஷனோட எங்களை எல்லாரையும் வெளிநாட்டுக்கு எல்லாம் எடுத்தவர் அவர் தான். அப்ப அவர் வந்து எங்களுக்கு அப்பா மாதிரி. ஆனால் நாங்கள் ஒரு வியக்கிறேன் நான். இவருடைய முழு சம்பளமுமே இதுகளுக்கு தான் அவர் செலவழிப்பார், எல்லாம் வாங்கிடுவார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அவருக்கு என்ன நிலைமை அவருடைய வீட்டில் இருந்துச்சு. அப்படி சரியான ஆர்வமான 87 அவர் நாட்டை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் சவுதி குவைட்டுக்கு போயிட்டு அவர் கொண்டு போன ஒரே ஒரு பேக் அவர்கிட்ட கலெக்ஷன் மட்டும்தான். அவர் அப்போ முத்திரை தான் அவர் சேர்க்கிறார். முத்திரையும் காசும் தான் சேர்ப்பார். அந்த ஒரு பேக்கோட தான் அவர் ஜெர்மன் நாட்டில் போனவர். நாங்கள் எப்படி அவருக்கு உதவி செய்வோம்னு சொன்னால், அவருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் வந்தால் அவருக்கு காசு தான் கொடுப்போம், எழுதி தான் கொடுப்போம். நீங்கள் சிலவை பார்க்கலாம், எங்களோட கையெழுத்தோட காசுகள் எல்லாம் வச்சிருப்பார். பட் அது இப்பயும் அக்கா கனடாவில் இருக்கிறா, தங்கச்சி கனடாவில் இருக்கா, இன்னொரு தம்பி ஜெர்மனியில் இருக்கிற எல்லாருமே அவருக்காண்டி எங்கேயாவது கடை போனால் எனக்கு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்களான்னு ஒரே கேட்பார். அப்படி தான் இருந்தது நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பேப்பர் எல்லாம், இந்த டாக்குமெண்டரி எல்லாம் நேற்று வைஸ் வீக்கர் ஜெனரல் வந்து பார்த்துட்டு சொன்னா தங்கள்கிட்ட அது இல்லையேண்டு தங்களுக்கு அது தர சொல்லி காப்பி. நிச்சயமாக நாங்களும் பார்வையிடுகின்ற போது இந்த பத்திரிகைகளுடைய பேரு புதிதான பேர்களாக இருந்தது. சில சமயம் எங்களுக்கு தெரியாத பேர்கள் கூட இருந்தது. இந்த பத்திரிகைகள் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்க? இது அநேகமான பத்திரிகைகள் இங்க இலங்கையில வந்த பத்திரிகைகள் தான். ஆனா சில பேர் நேற்று கேட்டவை, நீங்க இலங்கையில வந்தேன்னு சொல்றீங்க, இது புதுசா இருக்குண்டு. ஆனா இது இலங்கை சார்பா வெளிநாடுகள் வந்த பத்திரிகைகளும் இருக்கு. ஏன்னா நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லண்டன்ல தமிழ் சார்பா வந்த பத்திரிகைகள், கனடால எந்த அக்கா ஒரே சேர்ப்பா சூட்கேஸா சேர்த்து வச்சிருக்கிறா, ஜெர்மனில சேர்ப்பா. அப்ப எங்கேயாவது கடைக்கு நாங்க சாப்பாடு வாங்க போறோம்டா அவருக்காண்டி ஒரு பேப்பரும் எடுத்துக்கொண்டு வருவோம் அவருக்கு கொடுக்கறதுக்காண்டி. அப்படித்தான் அவர் சேர்த்தவர். நிச்சயமா உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தான் அவருடைய இந்த மேம்பட்ட வளர்ச்சி வந்து மேம்பட்டு கொண்டே செல்லுதுன்றது என்று சொல்லலாம். உண்மையிலேயே வந்து நீங்க முற்று முழுதாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் என்றது வந்து தெரியுது. சரி, இந்த பத்திரிகைகள்ல வந்து பல வகைகள் இருக்கு என்று சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வியக்கத்தக்க கூடியதா இருக்கு. புதிய பேர்கள். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த சமுதாயத்தினருக்கு தெரிய வேண்டும் என்கின்ற வகையில வந்து வித்தியாசமான பத்திரிகைகளும் இருக்கு. சரி, எங்களுடைய இந்த பத்திரிகைகள் பற்றிய கண்ணோட்டத்தை நாங்களுமே பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். மக்களே, நாங்கள் இந்த கண்காட்சியினுடைய அடுத்த செக்ஷனான பண்டைய கால பொருட்கள் இருக்கக்கூடிய செக்ஷனோட தான் இணைந்திருக்கோம். ஸோ இவங்க தான் இந்த பொருட்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க எங்களுக்கு. வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர், இந்த கண்காட்சிக்கு நீங்கள் எவ்வாறு இணைந்து கொண்டீர்கள்? நான் ரேணுகா ஜோசப். நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். என்னுடைய நண்பி சுகந்தி ஜோசப், அவர்களுடைய தம்பியுடைய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். அவ்வாறாக தான் நான் இந்த இடத்திற்கு வருகை தந்தேன். ஓகே, இந்த பொருட்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுகிறது? அதாவது இந்த மாதிரியான பொருட்கள் கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. பண்டைய காலத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. பட் அவங்க அந்த காலத்துல இந்த மாதிரியான நுட்பங்களை எல்லாம் அவங்களுடைய சிற்பங்களிலும் சரி, பண்டைய கால பொருட்களிலும் சரி பொதித்து வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரியான பொருட்களை பார்க்கும் பொழுது? என்னுடைய வாழ்நாளில் இவ்வாறான பொருட்களை நான் கண்டதே இல்லை. நிறைய பொருட்களை நான் கண்டதில்லை. அவற்றுக்கான பெயர்கள் தெரியாது, அதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு பொருட்களையும் நான் பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியை உருவாக்குன்றதை ஒழிய அதை சும்மா பார்த்துட்டு போகிற அந்த இது இல்லை, அந்த நிலைமை இல்லை. கண்டிப்பாக. உங்களுடன் இந்த நிகழ்விற்கு அதாவது உறுதுணையாக இருக்கிறார்களா? யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில்? எங்களோட 2 சிங்கலிஸ்ட் இருக்கிறார்கள். இவர் சமிந்த,
இவர் அருண. இவங்க ரெண்டு பேரும் இந்த நிகழ்வை தொடங்குறதுக்கு முதல் நாளிலிருந்தே எங்களுடன் ஒன்று கூடி இதை எல்லாத்தையும் ஒழுங்கமைப்பதற்கு இன்று வரையும் அவர்கள் எங்களுடன் கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ආයිබෝවන් අයියේ. ආයුබෝවන්. සුබ අලුත් අවුරුද්දක් වේවා. தமிழ் மற்றும் சிங்கள சித்திரை புத்தாண்டு இல்லையா? ஸோ அதனால அவர்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வதில் நாங்களும் பெருமை அடைகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம். நன்றி. கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது எங்களுடன் இருவர் இணைந்திருக்கிறார்கள் சிங்களீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் எவ்வாறு ஆர்வம் வந்தது? உங்களுடன் இவர்கள் எவ்வாறு இணைந்து கொண்டார்கள்? இந்த මේ වගේ තැනකට ඔගලන්ට එන්ඩ හිතුනේ ඇයි කියලා අහන්නේ. ඇන්ටන් ජෝසප් මහත්මයාගේ 60 වන එක්සිබිෂන් එක තමයි මේ යන්නේ ආවනකම් එක්සිබිෂන් එක. ඉතින් මේක ප්ලෑන් කරේ ඇන්ටන් ජෝසප් මහත්මයා වසර 3කට එහා ඉඳගෙන. ඉතින් ඒ කාලය තුල එයාගේ අපේ යාළුවෝ වශයෙන් අපි සම්බන්ධකම් පවත්වාගෙන හිටියා. ஆண்டன் ஜோசப் அவர்கள் தங்களுடைய நண்பர் 3 வருடங்களுக்கு முன்னதாக இருந்து இந்த கண்காட்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர் தீர்மானித்துள்ளார். அதற்கு உதவும் முகமாக தாங்கள் இன்று இந்த இடத்தில் இருக்கின்றனர். கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த மாதிரி, அதாவது 3 வருட திட்டமிடல் இன்றுதான் சாத்தியப்பட்டது அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது இந்த நிகழ்வில் அவர்களும் ஒரு பங்காளர்களாக இருக்கும் பொழுது? ඕගොල්ලන් දැන් අවුරුදු 3ක් තිස්සේ මේක ප්ලෑන් කරනවානේ. එතකොට ඕගොල්ලන් අද දවසට ඕගොල්ලන් හිතන්නේ මොකද්ද මේක ගැන? ඉතාමත්ම සාර්ථක ප්‍රදර්ශනයක් තමයි මේක. ඒක මම කියන්නේ ලංකාවේ පළමු වතාවට. ලංකාවේ පළමු වතාවට මේ වගේ එක්සිබිෂන් එකක් කරන්නේ තනි එක පුද්ගලයෙක්. ගොඩක් අය කලෙක්ටර්ස්ලා يعني එකතු කරන්න ගොඩක් අය ලංකාවේ ඉන්නවා. නමුත් මේ වගේ විශාල මේ වගේ ප්‍රමාණයක් එකතුවක් තියෙන කවුරුවත් නැහැ. සමහර අය ඉන්නවා එකතුවක් තියෙන අය. නමුත් වෙලා තියෙන්නේ මේ එකතුව එයාලා ප්‍රදර්ශනය කරන්නේ. එයාලා ඒක මොනවා හරි හේතු කාරණා නිසා එයාලා තියාගෙන ඉන්නවා. නමුත් ඇන්ටන් මහත්මිය එහෙම නෙවෙයි. මේක ඉදිරි පරම්පරාවල වලට ඉදිරි සංස්කෘතින් වලට මේකේ ආభాෂය දෙනව මොනවද තියෙන්නේ කියලා. ඉතින් ඒක බලන්න වසර 3ක් තිස්සේම මේක ප්ලෑන් කරා. ඉතින් ඒකට අපි ඇත්තටම සතුටු වෙනවා. අපිත් ඇවිල්ලා උදව් කරා. බොහෝ දේවල් තියෙනවා මෙතන බලන්න පුළුවන්. ඉතින් ඇත්තටම කියන්න පුළුවන් ඉතාම සාර්ථකයි කියලා. 3 வருடங்களாக பிளான் பண்ணி கொண்டு வந்த ஒரு விடயம் அவருடைய தனி உழைப்பினால் தனி நபராக நின்று இவ்வாறான ஒரு எக்ஸிபிஷனை வைக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு அவர் சொல்கிறாங்க. அதுடன் இந்த 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 மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இப்போ இருக்கிற இந்த நவீன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விடயமாக அமைகிறது என்று அவர் சொல்கிறார். அவர் சரியான சந்தோஷப்படுறார். இந்த இடத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் தான் இருக்கின்றார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். கண்டிப்பாக எங்களுக்கும் இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. காரணம் பல் மதத்தவர் பல் இனத்தவரும் சேர்ந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விடயத்தை நல்விடயத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த நோக்கம் இன்னும் வெற்றி அடைய வேணும். பெரிய அளவில் இந்த மாதிரியான கண்காட்சி இன்னும் நாடளாவிய ரீதியில் நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறி இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் பகிர்ந்த உங்களுக்கும் நன்றிகளை கூறிட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம். வணக்கம் மிஸ், உங்களுடைய பேர்?
சுபோதினி சந்திரகுமார். சரி, நீங்க இந்த எக்ஸிபிஷன்ல வந்து எவ்வாறு இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய ஆர்வம் எவ்வாறு இதுல வந்தது? நான் இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்டில் இடத்துல இருக்கிறேன். நானும் இந்த ஆன்டி கலெக்ஷன் ஆண்டனி ஜோசப்பும் சகோதரி சுகந்தி அவர்களும் சினேதர்கள் ஒன்றாக யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு வருடத்தில் படித்த மாணவர்கள். அவர்களோடு எனக்கு நிறைய தொடர்பு. இங்கிலாந்துல 2 பேரும் அங்கே நாங்கள் 2 பேரும் இருக்கிறபடியால் அப்ப அந்த ரீதியில எனக்கும் கணக்கு ஆன்டிக் இந்த பழைய காலத்து இதுகள் வரலாறுகள் பாத்திரங்கள் அந்த பொருட்களோட பற்றி அறிகிறதுல கூட ஆர்வம் கொண்ட நான் அங்கே நடக்கின்ற ஆன்டிக் ஷோ வந்து நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு டவுன்லையும் ஆன்டிக் ரோட் ஷோ என்றெல்லாம் வெளிநாடுகளிலே நடக்குது. அதுகளுக்கெல்லாம் நான் போய் அதுகளை பற்றி அறிந்து கொண்டு வரேன். அந்த ரீதியில இதுல எனக்கு கூட ஈடுபாடு நிச்சயம் கொண்டு இருந்தது. அப்ப சுகந்தி இப்படி ஒரு நிகழ்வு இங்க தம்பி ஆண்டன் ஜோசப் அவர்கள் நடத்த இருக்கிறாரு எனக்கு தெரியப்படுத்திய நேரம் நானும் அதில் கலந்து கொள்ள அதற்கு தேவையான உதவிகளை செய்யலாம் என்ற ரீதியிலே இங்கே நிச்சயமாக உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஒரு நண்பராக இருந்து கொண்டு வந்து உங்களுடைய அந்த ஆர்வத்தினால் நீங்கள் வேறு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்து இந்த எக்ஸிபிஷன்ல வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போது எங்களுக்கு புதிதாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நாணயத்தாள்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாணயத்தாள்கள் வந்து ஆரம்ப காலத்திலே இன்றைய காலம் வரைக்கும் நாங்கள் வந்து நாணயத்தாள்கள் அடிக்கடி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும். சில நாணயத்தாள்களை பார்க்கின்ற போது இவையெல்லாம் பணப்புழக்கத்தில் இருந்தனவா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கு. அவ்வளவுக்கு வந்து வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த நாணயத்தாள்கள் தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுவீர்களா? இது எந்த காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட நாணயத்தாள்கள், எவ்வாறு எத்தனை நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நாணயத்தாள்கள், இது எவ்வாறாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்காக சொல்லுவீர்களா? இந்த நாணயத்தாள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 178 நாடுகளுடைய நாணயத்தாள்கள் அவர் சேகரித்திருக்கின்றார். அதே நேரம் இலங்கையினுடைய ஒவ்வொரு காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்ட நாணயத்தாள்கள், பிரித்தானிய ஆட்சியாளர்கள் இலங்கை ஆட்சி செய்த நேரத்திலே இருந்து கிடைக்கப்பட்ட நாணயத்தாள்கள் கூட இவர் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 38 வருஷம் இவர் இந்த கலெக்ஷன் இந்த சேகரிப்பிலே இவர் ஈடுபட்டு வந்தார். நிச்சயமா அந்த நாணயத்தாள்கள் வந்து பிளாஸ்டிக்ல இருந்தது, சில சமயங்கள்ல பார்க்கின்ற போது தாள்கள் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் எலிசபெத் மகாராணியுடைய காலத்தில் இருந்த நாணயத்தாள்களை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பாக சில விடயங்களை பார்க்கிறோம். அது என்னன்னா நாணயத்தாள்கள் எப்படி வெளியிடப்படுகிறது, ஆட்சியாளர்களுடைய தலையை வைத்துத்தான் அதிலே பதிக்கப்பட்ட நாணயத்தாள்கள் தான் அந்தந்த ஆட்சி காலத்திலே வெளியிடப்படுகின்ற நாணயங்களிலே பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே எலிசபெத் மகாராணியினுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் இருந்த நேரம் அவர்களுடைய காலத்திலே இருந்த நாணயங்களிலே அவருடைய உருவப்படம் பொதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வளவுக்கு வந்து வித்தியாசமான நாணயத்தாள்கள். உதாரணமா நாங்கள் பார்க்கின்ற போது ₹1 நாணயத்தாள் கூட இலங்கையில் அதாவது இலங்கையில் பணப்புழக்கத்திலிருந்து அந்த ₹1 நாணயத்தாளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாணயத்தாள்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்பது வந்து மகிழ்ச்சிக்குரிய விடயம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தீப்பெட்டிகள் வந்து பண்டைய காலத்திலிருந்தே தீப்பெட்டிகளும் பேணப்பட்டு வந்திருக்கின்றன. சரி, அந்த பண்டைய கால தீப்பெட்டிகள் இவ்வளவு காலத்திற்கு எவ்வளவு தூரமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதாவது எவ்வாறு சேகரித்திருக்கிறீர்கள்? அன்றைய கால இந்த தீப்பெட்டிகளுக்கும் இன்றைய கால தீப்பெட்டிகளுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை நீங்க உணர்கிறீர்கள்? நிச்சயமாக கிட்டத்தட்ட 16 தீப்பெட்டி நிறுவனங்கள் இலங்கையிலே தீப்பெட்டிகளை உருவாக்கி வந்திருக்கிறது. அந்த ரீதியிலே அவர் அந்த 16 கம்பெனிகளுடைய தீப்பெட்டிகளையும் அவர் தொடர்ந்து சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார். அதை விட மற்ற நாட்டு தீப்பெட்டிகளையும் அவர் வெளிநாடு இருக்கிறபடியா எந்தெந்த நாட்டுகள் தீப்பெட்டிகள் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதுகளையும் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், ஒரு மேசை நிறையவே தீப்பெட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன. பழைய காலம் இப்ப கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் தீக்குச்சிகள் மரத்திலே தான் செய்யப்பட்டிருக்கும். தீக்குச்சிகள் இப்போது பிளாஸ்டிக் வந்திருக்கிறது. அப்போ அந்த டிஃபரெண்டா நீங்கள்
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருக்கிறது. நிச்சயமாக அந்த எங்களுடைய அந்த தீக்குச்சிகளினுடைய விதங்கள் அளவுகளிலும் கூட மாற்றங்கள் ஏற்பட்டு முதல் நீளமான தீக்குச்சிகள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய சின்ன சின்ன சைஸ்ல இந்த தீப்பெட்டிகளை பாதுகாப்பதில் உங்களுக்கு கடினங்கள் இருக்கவில்லையா? இல்ல, இது ஒரு கலெக்ஷனாகவே அவர் ஒவ்வொரு செக்ஷனாகவே நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனாகவே அடுக்கி கொண்டு வந்திருக்கிறார். வெளிநாட்டு ஒவ்வொரு ஆண்டுகளை வைத்து வெளியிட வந்த நேரங்களிலே சேர்த்து அதே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு இதுகளில் சேகரித்து போட்டு வைத்துக்கொண்டே வந்து அதன்படி எங்களுக்கு அதை இலகுவாக இது அடையாளம் காணக்கூடியதா இருக்கிறது. நன்றி மிஸ். உண்மையிலே பார்க்கின்ற போது அந்த தீப்பெட்டிகளினுடைய அந்த அட்டைகளிலேயே ஒவ்வொரு நாடுகளினுடைய அந்த படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது போலதான் நாணயத்தாள்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு இடத்து அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு காலத்து அந்த புகைப்படங்கள் அதாவது பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் வியக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கு. இந்த நாணயத்தாள்களாக இருக்கட்டும், தீப்பெட்டிகளாக இருக்கட்டும், பார்ப்பதற்கு அவ்வளவு எங்களுடைய பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையை ஞாபகப்படுத்துகின்ற விதமாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. வணக்கம் மிஸ். வணக்கம். கண்டிப்பாக நேர்களே, அடுத்து நாங்கள் புத்தகங்களை பற்றின ஒரு தொகுப்பை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம். அது எல்லாத்தையுமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மிஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அறிமுகத்தை கொடுத்துருங்க எங்களுடைய மக்களுக்கு. வணக்கம், எனது பெயர் அம்பிகை. அவ்வளவு போதுமென்று நினைக்கிறேன். இந்த கண்காட்சி பொறுப்பான திரு ஆண்டன் ஜோசப் அவர்களுடைய சகோதரனின் மனைவி நான். கண்டிப்பாக அவர் ஆளுமை மிக்க பெண்மணி இருந்தாலும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. சரி, பிரச்சனை இல்லை, சொல்லலாம். நீங்கள் என்னென்ன செய்துட்டு இருக்கிறீங்க லைஃப்ல அப்படின்ற விடயங்களை. அடிப்படையா சொல்ல போனா ஒரு பனியன் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை விட நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஓகே, கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் பற்றின விடயங்களை நீங்கள் இப்ப பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறீர்கள். என்னென்ன மாதிரியான புத்தகங்கள், எந்தெந்த கால வரையறைக்குள்ள இருக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கே நீங்க காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க? குறிப்பா சொல்ல போகணும்னா இங்க இருக்கிற அத்தனை பொருட்களுமே அவர்களுடைய சேகரிப்புல, ஆண்டன் ஜோசப் அவர்களுடைய சேகரிப்புல 10% சேகரிப்பு தான் இங்க இருக்குது. இன்னும் 90% 10% இங்க இந்தியாலையும் 80% ஜெர்மனிலையும் இருக்குது. இங்க பார்த்து காலத்துக்கு முந்தைய ஆனா இதுல கொஞ்சத்தை தான் இங்க நாங்க காட்சி. அதுல ஒரு 2-3 பத்தி நான் சொல்லலாம். எல்லாத்தையும் பற்றி சொன்னா நேரமும் போயிடும், சுவாரஸ்யமும். நான் முதலாவதா சொல்ல போறது இது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே நூலகம் தான் மிக பிரதானமான ஒரு விஷயம். அந்த எரிந்த நூலக கட்சி ரைசிங் ஃப்ரம் தி ஆஷஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரதானமான ஒரு நூலகம், உலகளாவிய ரீதியிலேயே ஒரு பிரதானமான ஒரு நூலகம் சொன்னால் நடராஜா செல்வராஜா அவர்கள் கன புத்தகங்கள் இதை வாசிச்சாலே எங்களோட நிறைய விஷயங்கள் நாங்கள் அது ஒரு விஷயம். அடுத்தது சுங்க அதிகாரியாக பணியாற்றுகின்ற நடராஜா ஸ்ரீராஞ்சன் என்ற அவர் எழுதின ஒரு யாழ்ப்பாண அகராதி என்ற புத்தகம். இதுல கனத்தொகுப்புகள் இருக்கு. இதை படிச்சா எங்களுடைய வழக்கு, யாழ்ப்பாண வழக்குல உள்ள தமிழ் சொற்கள் மிக அழகாக இதுல போடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்றைய காலத்து அவர்களிடம் அதாவது அந்த மொழி கலப்பு அப்படின்றது பரவலாக காணப்பட்டு இருக்குது. உதாரணமாக என்ன எடுத்துக்கொண்டாலும் கூட என்னுடைய மொழிகளிலும் கூட எங்களுடைய வழக்கை தாண்டி அதிகபட்சமாக புற நாட்டு மொழிகள், புற நாட்டு வழக்குகள் தான் எங்களுடைய கதைகளில் இருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணத்து தமிழ் என்றது ஒரு கொஞ்சம் தமிழ், அழகான தமிழ், அது இப்பொழுது மருவி வருகின்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விடயம் தான். கண்டிப்பாக அதற்கும் ஒரு தீர்வாக இங்க புத்தகங்கள் எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து அதை விட இன்னொரு புத்தகம் இருக்கு. 1897ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட, இந்தியால வெளியிடப்பட்ட, அதெல்லாம் இலங்கை சார்ந்த புத்தகங்கள். இது 1800. இது இப்ப என்ன குறிப்பா சொல்ல வாருன்னு சொன்னா இவருடைய சேகரிப்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றது என்ற விஷயம்.
1897 ஆண்டு. இது வந்து ஒரு பாடலாக மகாபாரதம் சொல்லப்பட்ட வேளையில் அதை பிறகு உரையாக தமிழ்ல வந்த ஒரு விஷயம். இப்ப இதுல சொன்ன சொற்கள் கூட மிக அழகாக இருக்கு. வீஷ்டும பர்வம், துரோண பர்வம், கர்ண பர்வம் அப்படின்னு போகுது. இப்ப நாங்க ராமாயணத்தை எடுத்துக்கொண்டா சுந்தரகாண்டம் அது மாதிரி இது ஒரு விடயம். அப்ப இந்த தமிழை வாசிச்சு இப்ப நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சுடுகாட்டுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டுட்டு இளம் சமுதாயத்தினர் இப்படியான புத்தகங்களை தேடி போனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்படியான கண்காட்சிகளோ அல்லது இப்படியான புத்தகங்களோ எங்களுடைய இருப்பை எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எடுத்து செல்வதற்குமான ஒரு மைல்கல்லாகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இது அமையும். கண்டிப்பாக உங்களுடன் நாங்கள் உரையாடும் பொழுது பல விடயங்கள், அறிவுபூர்வமான விடயங்களை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பர்சனலா என்னாலையும் கூட அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளவுமே வந்து அந்த என்ன சொல்றது அறிவுபூர்வமாக இருக்கு. அந்த வகையில வந்து இப்ப இருக்கக்கூடிய இளம் சமுதாயினருக்கு நீங்கள் இந்த ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்வீர்கள் அப்படி என்றால் உங்களுடைய அனுபவ பூர்வத்தில் இந்த ஒரு புத்தகம் வந்து கண்டிப்பாக இவர்கள் வாசித்தே ஆக வேணும், வாசிப்பதனால் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படி என்றால் என்ன புத்தகம்? இது முற்றுமுழுதாக இளம் பிள்ளைகளுக்காக கூற போகின்றேன். எந்த புத்தகத்தையும் வாசிங்கோ, கண்டதும் கற்றவன் பண்டிதன் ஆவான். அதோட சேர்த்து சைக்காலஜி ஆஃப் மணி என்ற ஒரு புத்தகம் இப்ப பிரபலமாக எல்லா இடமும் போய்கொண்டிருக்குது. அப்ப எங்களுடைய அறிவு கட்டாயம் தேவை. எங்களை தக்க வச்சு கொள்ள வேணும். எங்களுடைய இனமோ மொழியோ மதமோ என்னத்தையோ தக்க வச்சு கொள்ளணும். உங்களை தக்க வச்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அந்த சைக்காலஜி ஆஃப் மணி வேணும். அதை ஒருக்கா வாசிச்சு கொள்ளுங்க. அரவிந்த் சாமி நடிகர் அவரும் கூட இந்த புத்தகத்தை தான் இளைய தலையினருக்கு வந்து பரிந்துரை செய்தார். கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக அதில் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றபடியால் தான் அந்த புத்தகத்தை நீங்கள் மீண்டும் இங்கே பரிந்துரை செய்கிறீர்கள். கண்டிப்பாக நேயர்களே, இந்த புத்தகத்தை வந்து அவர்கள் சொன்னது போல் எந்த புத்தகமாக இருந்தாலும் வாசியுங்கள். வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான். அது மாத்திரமல்லாது பலதையும் கற்றவன் பண்டிதன் ஆகின்றான் அப்படி என்று மிசும் கூட அருமையாக சொல்லியிருந்தார்கள். கண்டிப்பாக இங்கே வந்து பல புத்தகங்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய புத்தகங்கள், பழைய காலத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதாவது நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த மகாபாரத புத்தகம் எல்லாம் கூட அந்த ஒற்றைகள் அந்த மட்டைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புதுவிதமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த காலத்து பிள்ளைகள். ஸோ இந்த மாதிரியான விடயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு வித்தியாசமான உணர்வை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு ஒரு புத்தகங்களை வாசிப்பதன் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இதுல வந்து இதை தாண்டி வேற என்ன ஓவராலா இருக்குது விடயங்கள்? பழைய காயின்ஸ் வச்சு நாணயங்கள் இருக்குது, முத்திரைகள் இருக்கின்றன, பழைய பத்திரிகைகள் இருக்கின்றன, பண்டைய பொருட்கள், மிக மிக அற்புதமான பண்டைய பொருட்கள் இருக்கின்றன. அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னே எங்களை கொண்டு போற விஷயம். ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து ஆராய்கின்ற போது எங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். மனிதன் என்ற சந்தோஷமும் தமிழன் என்ற சந்தோஷமும் வரும். கண்டிப்பாக அந்த ஒரு பெருமை எங்களுக்கு எங்களுடைய இனத்துக்கே இருக்கின்றது அப்படி என்றே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சித்திரை புத்தாண்டு வருடத்தில் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மிக மிக சந்தோஷம் அடைந்து கொள்கிறேன். இந்த மாதிரியான கண்காட்சி எங்களுடைய மண்ணில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளவுக்கு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? அதை தாண்டி வந்து இது வந்து என்ன மாதிரியான விடயத்தை எங்களுடைய சமூகத்துக்கு கடத்தி செல்லும்? மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் இதை கருதுகின்றேன். ஏனென்று சொன்னா இந்த அன்டன் ஜோசப் அவர்களுடைய 60வது இந்த கண்காட்சி வந்து சம்புத்திரிசியார் கல்லூரியின் 175வது வருட கொண்டாட்டத்தோட இணைந்துதான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல படித்த ஒரு பழைய மாணவன் இவ்வளவு தூரம் தனிப்பட்ட முறையில தன்னுடைய வேர்வையும் தன்னுடைய பணத்தையும் செலவழித்து இவ்வளத்தையும் செய்திருக்கிறார் என்ற செய்தியே பெரிய ஒரு செய்தி. அப்படி எல்லோரும் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆனால் அவருடைய மகுட வாசகம் எப்படி என்று சொன்னா, என் சுமை என்னோடு, என் இனத்தின் சுமை யாரோடு, அப்படி என்றதான் அவருடைய மோட்டோ, அவருடைய மகுட வாசகம். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுடைய சுமைகளை சரியான முறையில் காவி சென்றோமானால் வானமே இல்லை. எனது தந்தை கூறியது போல வடலிகள் வாணியரும். கண்டிப்பாக, அதாவது இவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் பேசலாம் அப்படி என்ற ஆர்வம் எனக்கு தூண்டிட்டே இருக்குது. அவ்வளவு ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்து அவ்வளவு ஒரு சொற்கள் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான பல விடயங்களை கண்டிப்பாக எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மிஸ். உங்களோட கண்டிப்பா இந்த டைம் வந்து எனக்கும் பர்சனலா பிரயோசனமான டைமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நேயர்கள். வணக்கம். வணக்கம் சார்.
இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க எங்களுக்காக. உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு சேகரிப்புகளையும் பார்க்கின்ற போது எங்களுடைய மனம் நெகிழ்வடைகின்றது தான் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொல்லி பார்த்தால் இந்த ஒவ்வொரு பழைய பொருட்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் இந்த தீப்பெட்டிகள், இந்த காசுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஒவ்வொன்றுமே வந்து எங்களுடைய நாட்டில் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது வந்து இவ்வளவு காலம் எப்படி சேமிச்சு வச்சிருப்பீங்க என்ற பல விதமான கேள்விகள் எங்களுடைய மனதில் எழக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது முத்திரைகளை பார்க்கின்ற போது அதனுடைய கலெக்ஷன் வந்து நிறையவே இருக்கு. முத்திரைகள் என்று சொல்லி பார்த்தால் அதுல நாங்கள் பார்க்கின்ற போது முதல் உரை என்று சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் வந்து தனியாக வந்து அந்த எங்களுடைய அந்த எங்களுக்கு நாங்கள் பரப்ப விரும்புகின்ற அந்த செய்தியை எழுதி அனுப்புகின்ற ஒரு அட்டை என்று சொல்லி தனித்தனியாக வந்து பல்வேறு விதமான வித்தியாசமான இந்த முத்திரை சேகரிப்புகள் இருக்கின்றது. அது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுவீங்களா? வணக்கம். திரும்ப முதல்ல ஒரு முத்திரை ஒன்று வரக்குள்ள வெளியிடக்குள்ள முதல் நாள் உரையன்னு சொல்லி வெளியினோம். அது பிறகு ஸ்வீனியர் ஷீட்னு சொல்லி அதை ஒரு படம் மாதிரி ஒன்று வெளியினோம். அதோட தனியார் ஸ்டாம்ப்ஸ்ன்னு சொல்லி வெளியினோம் ஒன்று. அதே மாதிரி போஸ்ட் கார்டுன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஏரோகிராம்னு சொல்லி முந்தைய வெளியிடுறாரு. அந்த ஏரோகிராமில் ஒரு போஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு திறந்த ஒரு மடலாக இருக்கும். ஏரோகிராம் வந்து ஒரு குறைஞ்ச சிலவோடு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சின்ன இது. மற்றது கடிதங்கள் உரையில் அனுப்பக்குள்ள ஒரு பெரிய கடிதங்களாக அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த சேகரிப்பில் இருக்கிற வந்து 1861 இருந்து இப்போதைக்கு வரைக்கும் முத்திரைகள் இருக்குது. ஆரம்ப கால ஸ்டாம்புன்னு சொல்லக்குள்ள முற்று முழுதான எல்லா இது இல்லாட்டிக்கும் ஒரு சில இது என்னட்ட முக்கால்வாசிக்கு இருக்குது. இப்போ இந்த இடப்பற்றாக்குறை கூட இல்லாட்டிக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு இடமா இருந்தேன்னு சொன்னால் நேசவதைகள் இருக்குன்னு சொன்னால் அதை கூட இன்னும் விதமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷ இதாகவே நான் போட்டு வச்சிருக்கிறேன், செய்து தெரிவிச்சிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த நீங்கள் முத்திரையில் இதுகளில் பார்த்து கூட வரலாற நாங்கள் படிக்கலாம், சமூகத்துக்கு கடத்தலாம். சிறு வயதிலிருந்து பேருக்கு லேசா செய்யக்கூடிய இதுவும் முத்திரை சேகரிப்பு தான். ஒரு பெரிய பேப்பர் இதுகளுக்கு தேவை இல்லாட்டிக்கும் முத்திரையில இருந்து நீங்க ஆரம்ப இது இதாக்கலாம். அதுலேயும் சீல் குத்தின முத்திரை, சீல் குத்தாத முத்திரைன்னு சொல்லி அப்படி இருக்குது. இப்ப இல்லாட்டிக்கு நீங்க சேர்க்கலாம் கோயில் வழிய அந்த இது கூட இதாக கூட சேர்க்கலாம். இல்லாட்டி பள்ளிக்கூட இதுகளா முத்திரைகள் வழி இதுகள் வந்திருக்கு. இல்லாட்டி பெரியார்கள்ட இதுல நீங்க கணப்பேற்ற பெரியார்ட இதுகளை பார்த்துருப்பீங்க. அப்படியான முத்திரை சேகரிப்பு இருக்கு. நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி வந்து நாங்க பாடசாலை காலங்கள்ல படிக்க எங்களுடைய பொழுதுபோக்கு என்ன என்று முந்தி கேட்கின்ற போது எல்லோருமே வந்து முத்திரைகள் சேகரித்தலை சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய கால மாணவர்கள் அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்களா என்பது தெரியவில்லை. மாறாக வந்து அன்றைய காலத்திலிருந்து இந்த முத்திரை சேகரித்தல் என்பது பலருடைய பொழுதுபோக்காக இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி பல வரலாற்று கதைகள் இருக்கின்றது. நாங்கள் முத்திரைகளை பார்க்கின்ற போது பல வரலாற்று கதைகள் இருக்கின்றது. அது வந்து வரலாற்று கதைகளை சித்தரிக்கக்கூடிய சில முத்திரைகள் இருக்கும் தானே, அதுல வந்து முக்கியமான முத்திரைகள் பற்றி பகிர்ந்து வரலாற்று சிறையில் இப்போ நாங்கள் எங்களை இதுல கூடுதலாக கதைக்கிறதுல சொல்லியிருக்கிறோம். விஜயன் இந்தியாவிலேருந்து வரக்குள்ள கம்யூனிட்டா நீங்க இருந்தவன்னு சொல்லி விபரமா எல்லாராலும் பேசப்படுற முத்திரை உண்டு. இது வந்து புத்த ஜெயந்தி முத்திரையில அந்த செட்டா வந்தது. அதுல இது கூட விஜயன் அங்கே இங்கேருந்து வந்து வரக்குள்ள தமிழ் கொம்பினின்னு சொல்லி வரவேற்ற இதுக்குரிய ஒரு ஆதாரம் தான். இப்படியான சின்ன சின்ன விடயங்கள்ல இருந்து பல விடயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு முத்திரைகளுமே வந்து வரலாற்று கதைகளை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த முத்திரைகள் சேகரிக்கின்ற போது எவ்வாறான இடர்பாடுகள் உங்களுக்கு இருந்த அந்த முத்திரைகள் சில சமயங்கள்ல பெரிய பொருட்களாக இருந்தால் நாங்கள் ஈஸியா வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். முத்திரைகள் வந்து சின்ன சின்ன உருவங்களாகவே இருக்கும். இவற்றை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு செல்கின்ற போது எல்லாம் வந்து சில சமயங்களில் தவற விடப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு வாரீங்க? முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கிறபடியா அதுக்குரிய அல்வங்கள் அந்த உரைகள் எல்லாம் லேசாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. விலை தான் இப்போ முந்தைய விட ஒப்பிடக்குள்ள விலை கூட, ஆனால் அதுகள் சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கால சூழ்நிலைக்குரிய இதுகளாகவும் இருக்குது. நிச்சயமாக இந்த முத்திரைகளை பார்க்கின்ற போது அன்றைய கால முத்திரைகள் அநேகம் இதில் இருக்கின்றன, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய காலத்தில் இந்த முத்திரைகள் வெளிவருகின்ற விகிதம் அதே அளவு இருக்கின்றதா? அதே போல வந்து மக்கள் பயன்படுத்துகிறார்களா? இந்த முத்திரை வந்து பாவனையில் இருக்கின்றதா?
சரியா சொல்ல போனான்னு சொன்னா முத்திரைக்கென்றே ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஒரு 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 நெட்வொர்க்கே இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்ப கால முத்திரைகளிலிருந்து இன்றைய கால முத்திரைகள் வரைக்கும் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எல்லா விடயங்களையும் வந்து அவ்வாறாகவே பகிர்ந்து கொள்கிறீர்கள். உண்மையிலேயே மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்ற பாதையும் வந்து இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து செல்ல வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டிவிக்கும் இதில் பற்றி கண்டு இதை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை குறிக்கும். நன்றி. கண்டிப்பாக இன்றும் கூட இந்த நிகழ்வு பலருக்கும் ஒரு பிரயோசனமான மற்றும் ஒரு சிறந்த தொகுப்பாக அமைந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்கள், அதாவது எங்களுக்கும் கூட ஒரு புதுவிதமான அனுபவம் எங்கள் இருவருக்கும் இல்லையா கலின்ஸ்டா? கண்டிப்பாக இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் அவ்வளவு எங்களுடைய பண்டியர்கள் வந்து இந்த மாதிரியான பொருட்களை பாவித்தார்களா, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் எங்களுடைய மூதாதையரின் பழக்கத்தில் இருந்ததா அப்படின்னு பார்க்க வைத்த ஒரு வியந்த வைக்க விடயங்களை இன்றைக்கு வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக இந்த விடயங்களுக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக நின்றவர்கள், ஒத்துழைத்தவர்களுடைய பங்களிப்பை வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்களுக்கு நன்றிகளையும் கூட கூறிக்கொள்ள முடியும். நிச்சயமா நன்றி எல்லாத்துக்கும். முதல் என்னன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் சார்மா செய்து கொண்டு வர இது ஒரு விஷயம்தான். எந்த சேரிப்பா இருந்தாலும் முழுக்க குடும்ப சாகரம். எனக்கு அக்கா 3 பேர், தம்பி, மற்ற குடும்பம் மனுஷி பிள்ளைகள். அந்த இதாலேயும் பாடசாலையில உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு வளமுடம் இந்த 2 நண்பரும் தான் இதுவரைக்கும். ஓகே, நான் ஜெர்மனிக்கு போவதற்கும் உதவி செய்த அவர் தான். இன்றைக்கு ஏதோ முக்கியமான கல்விக்கு வர அவர் தான். அப்படி கண்டிப்பாக அது சொல்லக்குள்ள தாங்களுக்கு கஷ்டம் முடியும். எல்லாம் கண்டிப்பாக அதுல உங்களுடைய எந்த ஒரு எண்ணத்துக்கே வந்து ஹாட்ஸ்அப் அப்படின்றே சொல்லலாம். கண்டிப்பா சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விடயத்தை நீங்க செய்ய வரும் பொழுது பலராலும் இந்த நிகழ்ச்சியினூடாக அறியக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை தொடர்ந்து பல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் பர்சனலாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுறோம். அதை தாண்டி இங்க வந்துட்டு போறவங்களும் நீங்க வருங்கையோட அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்.
அனுசரணை வழங்கியோர் புத்தாண்டின் ரியல் மேஜிக் கோகா கோலா.